Chennai Silks. சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என்று 5,000 ரூபாய் என தமிழ்நாடு அரசு வழங்கியிருந்தது. இது பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. இப்படி இருக்கையில் கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன் விவரங்களை தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிறது. இதன் மூலம் விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. சாமானிய மக்களுக்கு அவசர நேரத்தில் உதவுவது தங்க நகைகள்தான். இதற்காகத்தான் பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்குகின்றனர். ஒரு சின்ன மூக்குத்தியாக இருந்தாலும் கூட அதை பவுனில் போட வேண்டும் என்று நினைப்பது இதற்காகத்தான். ஆனால் சமீப நாட்களாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்கிறது. எனவே நகையை அடகு வைக்கவே மக்கள் பயப்படுகின்றனர். அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் போய்விடுமோ, கையில் இருக்கும் குண்டுமணி தங்கத்தை கூட இழக்க நேரிடுமோ என்று பயப்படுகிறார்கள். இருப்பினும் மக்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வைத்தால் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதுதான். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 4,500க்கும் மேற்பட்ட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் மக்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றிருக்கின்றனர். கடந்த முறையும் 5 பவுன் அளவில் அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. இதற்காக 4,904 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதனால் சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்தனர். இப்படி இருக்கையில் இந்த முறையும் கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இப்படி இருக்கையில் கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன் விவரங்களை தமிழ்நாடு அரசு கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொதுவாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் போது சில குறிப்பிட்ட வழிமுறைகள் பின்பற்றப்படும். சிறு குறு மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கே நகைக்கடன் தள்ளுபடி என்பது முன்னுரிமையாக கொடுக்கப்படும். எடுத்தோம் கொடுத்தோம் என்று அனைவருக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்படாது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இந்த கடன் பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்படாது. அதேபோல ஒரே குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு வங்கிகளில் நகை கடன்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தள்ளுபடி என்கின்ற விதிதான் பெரும்பாலும் பின்பற்றப்படும். எனவே இது குறித்து அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். இப்படி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தகுதியான நபர்கள் குறித்த தகவல்களை சேகரித்து அந்த தகவல்கள் வங்கிகளால் மண்டல இணை பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இதை அதிகாரிகள் மேலும் ஒருமுறை சரிபார்த்து ஒப்புதல் வழங்குவார்கள். இந்த ஒப்புதல் கிடைத்த பின்னர்தான் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இவ்வாறு தள்ளுபடி செய்யப்படும் கடன் குறித்த சான்றிதழை வங்கி வழங்கும். இதை வைத்துத்தான் நகையை மீட்க முடியும். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.